அனைவருக்கும் வணக்கம். வருடத்தின் எந்த ஒரு மாதத்திலும் 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள், குறிப்பாக கூட்டு எண் 7 என்று வரக்கூடிய தேதிகளில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். கிரகம் எண் 7 என்று 7க்குரிய கிரகம் கேது ஆகுங்க. 7 என்ற எண்ணுக்குரிய கிரகம் கேது. கேதுவினுடைய பிரீத்திக்காக உள்ள கிழமை திங்கள். வருடத்தின் எந்த ஒரு மாதத்திலும் 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள், பிறந்த நாளின் கூட்டு எண் 7 என்று அமைய பெற்றவர்கள், பெயரன் 7 என்று அமைந்தவர்கள், திங்கட்கிழமை பிறந்தவர்கள், ஜூன் 21 முதல் ஜூலை 20 வரை கடகராசியில் பிறந்தவர்கள் கேதுவினுடைய இயல்பை பெற்றிருக்க வாய்ப்புகள் உண்டு. இதில் கேது நீச்சம் அடைய காலகட்டமாக இருந்தால் கேதுவின் பிறந்தவர்களுக்கு கேதுவினுடைய குணங்கள் மாறுபட்டு இருக்கும். இந்த 7ஆம் தேதி பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக துறையில் அதிக நாட்டம் உடையவர்கள், இரக்க சுபாவத்துடன் பழகக்கூடியவர்கள், யாருக்கும் புரியாத விஷயங்களை ஆராய்ச்சி செய்வதில் இவர்களுக்கு அதிக ஈடுபாடு உண்டு. அதேபோல் இவர்களை பொறுத்த வரைக்கும் மந்திர தந்திரங்களில் மனதை பறிகொடுப்பவர்கள். மற்றவர்களின் கருத்துக்கு இவர்களிடம் எப்போதும் அபிப்பிராய பேதங்கள் இருக்கும். எண் 7க்குரியவர்கள் முன்கோபக்காரர்களாக இருப்பார்கள். இந்த காரணத்தினால் இவரது நட்பு குறைவு. இவர்கள் அடிக்கடி மனம் மாறும் தன்மை உடையவர்கள், அமைதியற்றவர்கள், வெளிநாட்டு செய்திகளை அறிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமுடையவர்கள். இந்த கூட்டு எண் 7 என்ற தேதிகளில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை விட்டு வெளிநாடு அல்லது வெளியூர்களுக்கு சென்று வரக்கூடியவர்கள், உலக விஷயங்களை நுட்பமாக தெரிந்து வைத்திருப்பார்கள். பலருக்கும் அறிவுரை கூறக்கூடியவர்கள், ஆனால் சொந்த விஷயத்தில் எதையும் சரியாக செய்ய தெரியாதவர்கள். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உண்டு. எந்த ஒரு முடிவையும் தனது சொந்த முடிவாகவே அமைத்து கொண்டு தனக்கென்று ஒரு பாணியை அமைத்து கொள்ளக்கூடியவர்கள். கடகராசி சந்திரனின் ராசியாகும். அதேபோல் இது நீரினுடைய ராசி என்பார்கள். எண் 7 நெப்டியூன் என்ற நவீன கிரகத்துக்குரிய கிரகங்களுடன் அமைந்திருக்கிறது. இது நமது ஜோதிட சாஸ்திரத்தில் கேதுவுக்கு உரியதாக அமைந்துள்ளது. இதேபோல் நவீன கண்டுபிடிப்பான நெப்டியூன் கிரகத்திற்கு உரிய கிரகங்கள் அனைத்தும் நமது ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு என்ற கிரகத்துக்கு உரியதாக அமைந்துள்ளது. ராகுவினுடைய எண் 4க்குரியது. எண் 2 சந்திரனுக்கும் நீர் கிரகமாகிய 7, 4 இவைகளும் இடையில் எப்பொழுதும் ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு. அதாவது முழு பௌர்ணமி சந்திரனில் கடல் நீர் அலைகள் உயிரே உந்தி எழும்புகின்றன. இதேபோல் எண் 2, 7, 4 இவைகளுக்கிடையே எப்போதும் நெருங்கி பழகும் தன்மை இவர்களுக்கிடையே அமைந்திருக்கும். இவர்கள் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களாக கூட இருப்பின் சிறிது காலம் பழகிவிட்டால் தங்களுடைய அந்தரங்க செய்திகளை கூட பரிமாறிக்கொள்ளும் அளவிற்கு நண்பர்களாகி விடுவார்கள். 7, 4, 2 எண்ணுக்குரியவர்கள் ஆண் பெண்களிடமும் பெண்கள் ஆண்களிடத்திலும் கண்டதும் காதல் என்ற பழமொழியுடன் பழகி கொண்டிருப்பார்கள். உலகில் இதுவரை அமரகாவியங்களில் தோன்றிய அம்பிகாபதி, அமராவதி, ரோமியோ ஜூலியட் போன்ற கதாநாயகன் எல்லோரும் இந்த எண்ணுக்குரியவர்கள் தான். இவர்கள் திருமணம் செய்து கொண்டாலும் பிரச்சனைகள் தோன்றக்கூடும். இந்த எண்காரர்கள் நியூமராலஜியை பயன்படுத்தினால் மட்டுமே வாழ்க்கையில் விபரீதங்களில் இருந்து தப்பலாம். இவர்களுடைய மனம் எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருக்கும். இவர்கள் எப்போதும் சுற்றுலா செல்ல விருப்பம் இருப்பார்கள். இவர்களின் பெரும்பாலானோர் மனைவியை பிரிந்து வெளிநாடுகளில் பொருள் ஈட்டுபவர்களாக இருப்பார்கள். சில நேரங்களில் மனைவிக்கு மட்டும் எண் 7 இருந்தாலும் கணவன் வெளிநாடு செல்ல நேரிடும். இவர்கள் நியூமராலஜியை பயன்படுத்தினால் ஒற்றுமையுடன் வாழ வழி கிடைக்கும். தனித்து நின்று எதையும் செய்வதில் வல்லமை படைத்தவர்கள். தொலைதூர நாடுகளில் நடக்கும் செய்திகளை அறிந்து இது சம்பந்தமாக பல கட்டுரைகளை எழுதுவதில் சிறந்தவர்களாக இருப்பார்கள். இவர்களில் பலர் ஏதேனும் ஒரு காலகட்டங்களில் ஆன்மீக விஷயங்களில் மிகவும் ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். கூட்டு எண் 7 என்று வரக்கூடிய தேதிகளில் 7, 16, 25 ஆகிய தேதிகளில் முதலாவதாக 7ஆம் தேதி பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, 7ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அன்பையும் அமைதியையும் விரும்பக்கூடிய மற்றவர்களுக்கு உதவும் குணமும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் அதிகம் உடையவர்கள். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சாமர்த்தியமாக முன்னின்று வெற்றி பெறுவார்கள். இவர்களுடைய அறிவு மின்னல் வேகத்தில் செயல்படும். அது மட்டுமில்லாமல் ஆடல், பாடல், படம் எடுத்தல், கட்டுரை, காவியம் புனைதல், கவிதை இயற்றுதல், ஓவியம் போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள். கலைகளை நன்கு தன்மை இவர்களுக்கு மிக அதிகமாகவே இருக்கும். மனதில் கற்பனைகள் உதித்த வண்ணம் இருக்கும். மனதிற்கு சுகம் தரும் காரியங்களில் ஈடுபடுவார்கள். தெய்வ சக்திகளின் மீது அபார நம்பிக்கை இருக்கும்.
தனி வழியை கடைபிடித்து அதன்படி வழிபாடு செய்யக்கூடியவர்கள். எதிலும் ஒருவித வரட்டு பிடிவாதத்துடன் செயல்பட்டு பூரண வெற்றியை காண்பார்கள். மனதில் அணுவளவும் கள்ளம் கபடம் அற்றவர்கள். குழந்தைகளைப் போல சுபாவம் கொண்டவர்கள். எப்போதும் குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். இதனால் பாதிப்புகள் ஏதும் ஏற்படாது. எதிலும் நன்கு யோசித்து ஒரு முடிவுக்கு வருவார்கள். பலரிடம் நட்பு வைத்திருப்பார்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் இன்ப துன்பங்களுக்கெல்லாம் பிறர் அன்றி தானேதான் காரணம் என்று ஏற்றுக்கொள்வார்கள். கற்பனையால் சாதனை செய்யும் பாக்கியம் பெற்றவர்கள். விடாமுயற்சி, பொறுமை, சகிப்புத்தன்மை, பக்தி, சாஸ்திர ஞானம் போன்றவை நன்கு அமைய பெற்றவர்கள். மற்றவர்கள் விஷயத்தில் ஒருபோதும் இவர்கள் தலையிட மாட்டார்கள். துறவர இல்ல கலந்திருக்கும். அடிக்கடி சுற்றுப்பயணம் மேற்கொள்வார்கள். பிரகாசமான முகத்தை உடையவர்கள். நல்ல புகழ், கீர்த்தி, தொழில் விருந்தாளிகளுடன் வாழக்கூடியவர்கள். அதேபோல் கூட்டு எண் 6, 7 என்று வரக்கூடிய 16ஆம் தேதியில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 16ஆம் தேதியில் பிறந்தவர்கள் எதையும் பகுத்து ஆராயும் திறமையுடையவர்கள். இவர்களுக்கு உடலிலும் மனதிலும் செயலிலும் மனோவசிய சக்திகள் இருக்கும். இவர்களிடம் இருக்கும் அபூர்வமான சக்திகளால் செயற்கரிய செயல்களை செய்து முடிப்பார்கள். குழந்தை பருவத்திலேயே மிக பிரபலம் அடைவார்கள். மனோசக்திகளை கட்டுப்படுத்தும் ஐம்புலன் ஆதிக்கம் உடையவர்கள். அதேபோல் கேது ஆதிக்கத்தில் மிக சக்தி வாய்ந்த 16 ஆகுங்க. செய்கின்ற தொழில் எதுவாக இருப்பினும் அதில் முதன்மை பெறுவார்கள். சாதனை செய்வார்கள். அரசியல், சினிமா போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள். கலையை கருவாக கொண்ட ஞான எண் 7 என்பதால் கலை எழுதுதல், காவியம், பாடல், கட்டுரை எழுதுதல், ஓவியம், சங்கீதம், நாட்டியம், ஜோதிடம், மருத்துவம், மனோவியல் போன்ற துறைகளில் ஈடுபட்டு வெற்றி மேல் வெற்றி பலவற்றை குவிக்கக்கூடியவர்கள். இவ்வெண்ணில் சிலர் சமூக விரோத செயல்களிலும் முறை தவறிய காதல் விவகாரங்களிலும் ஈடுபட்டு புகழை கெடுத்து அவல நிலை அடைவார்கள். ஆகையால் இக்காரியங்களில் ஈடுபடாமல் கவனமுடன் இருக்க வேண்டும். அதேபோல் கூட்டுத்தொகை 7 என்று வரக்கூடிய 25ஆம் தேதி பிறந்தவர்களினுடைய சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 25ஆம் தேதி பிறந்தவர்கள் எதிலும் தனிப்பட்ட கருத்துக்களை கையாளக்கூடியவர்கள். அதிக ஆன்மீக பற்றுதல் உடையவர்கள். இவர்களுடைய வழியை பலர் பின்பற்றுவார்கள். தெய்வீக ஆச்சார அனுஷ்டானங்களை தனி வழியில் கடைபிடித்து இதுதான் சரியான வழி என்று கூறக்கூடியவர்கள். இவர்களில் கருத்துக்கள் மிக ஆணித்தனமாக இருக்கும். பலர் போற்றும் மனிதராக விளங்குவார்கள். பிறர் வணங்கத்தக்க அமைப்பு உண்டாகும். சட்ட நுணுக்கங்களை நன்கு அறிந்தவர்கள். மற்றவர்களின் மீது அதிகாரம் செலுத்தி ஆளக்கூடியவர்கள். இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் பற்றுற்று காணப்படுவார்கள். தனது சுய திறமையால் உயர்ந்த நிலையை அடைவார்கள். மத தலைவர்கள், நீதிபதிகள், மந்திரிகள், விஞ்ஞானிகள் போன்றவர்களால் கூடியவர்கள். மகரிஷிகளாகவும் தியாகிகளாகவும் இருக்க வேண்டியது நியதி. பேச்சில் இணையற்றவர்கள். சொல்லில் நயமும் வேதமும் கலந்து காணப்படக்கூடியவர்கள். நிதி, நீதி ஆகிய துறைகளில் நல்ல மேன்மையை அடைவார்கள். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தக்கவாறு வளைந்து கொடுக்கக்கூடியவர்கள். இவர்களது மனம் பல்வேறு ஆசைகளில் நாட்டம் கொள்ளும். எல்லா துறைகளை பற்றியும் நன்கு தெரிந்து வைத்திருப்பார்கள். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். புதிய மதத்தை, புதிய கொள்கைகளை தோற்றுவிக்க கூடியவர்களாக இருப்பார்கள்.